பரிதாரத்தை பூசிக்கொள்ள பேரு புதுட்டார பெண்களே இப்படித்தான் ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்காது அப்புறம் ஆம்பளைங்க நாங்க விட்டா கூட பொம்பளை நீங்க எங்களை விட மாட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணு ஆசை இல்லையா? மாலதி, இவள் ஆசை மனதில் வைத்துக் கொண்டு ஏன் எதற்காக மறுப்பு தெரிவிக்கின்றார்? என்னங்க நீங்க வேற? நீங்க யார்? நாட்டு இளவரசி. நான் யார்? சாதாரண ஒரு ஏழ்மை குரலில் பிறந்தவன். உனக்கு எனக்கு எழுதி எட்டுமாங்க. அதனால என்ன காதலத்தை கைவிட்டு விட்டா எங்க விடுறாங்க கையா? இல்ல காலத்தை விடுங்க. ஓஹோ, இவரே ஒரு நாட்டு இளவரசராக இருக்கிறார். நம்மை காதலித்து விட்டு வேறொரு நாட்டு இளவரசியை பார்த்து திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டால் நம்முடைய வாழ்க்கை நிலைமை என்னாவது என்று மனதில் ஒரு கலக்கம். அந்த தயக்கமே தேவை கிடையாது மாலதி. ஏனென்றால் இந்த காதல் என்பது ஜாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் பாராமல் வருவதால் காதல். பணத்தை பார்த்து வருவதில்லை காதல், குணத்தை பார்த்து வருவதான் காதல். என்னுடைய இதயத்தை உன்னிடத்தில் பறிகொடுத்து விட்டேன், உன் இதயத்தை என்னிடத்தில் பறிகொடுத்து விட்டாய். பிறகு ஏன் தயக்கம்? அடி, நான் எப்படி உன்னை நம்புவேன்? அப்படி என்றால் இத பாருங்க, இதயத்தை என் கழுத்துல தாலி கட்டி என் மனைவி உன்னை நம்புவேன். என் மீது நம்பிக்கை கிடையாது. இப்போதே மாலையை மாற்றி யாதொரு திருமணம் செய்து கொள்வோம். ஆகட்டும். மாலதி, வாழ்விலே 16 செல்வங்களை பெற்று எப்போதும் தீர்க்க சுமலியாக வாழ வேண்டும் என்று மனதார நான் வாழ்த்துகின்றேன். மாலதி, மாலதி, ஒரு ஆம்பளை பொம்பளை கயத்துல தாலி கட்டாத வரைக்கும் சுதந்திர பறவையா தெரிஞ்சுட்டு இருப்பான். எப்போ ஒரு பொம்பளை கயத்துல ஒரு ஆம்பளை தாலி கட்டானோ அப்பயே அவங்க அதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். டேய் மாலதி, என்னங்க நான் யாருங்க? என்னுடைய மனைவி. என்னங்க எனக்கு நீண்ட நாளா ஒரு ஆசைங்க. என்ன ராமத்தநல்லூர்ல கல்யாணம் ஆகி போச்சு, யாருமே உன்ன முடியது இல்லையா? ஏன் எழுதுவாங்க நிறைய பேரு. கண்டிப்பா வைப்பாங்க. எங்க வைப்பாங்க? என் மாமா மாதிரி அண்ணன் மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஆமாயா, கண்டிப்பா வைப்பாங்க.
என்னங்க இத பாருங்க, நீண்ட நாளா ஒரு ஆசைங்க. என்ன ஆசை? பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமா. அவங்க கழுத்துல முத்தார மாலை இருக்கு வேணுங்க. அப்படி அடிச்சிரு வச்சியா? ஏண்டி ஏன் அண்ணி கழுத்திருக்கிற முத்தார மலை உடைக்க வேண்டுமா? மாலதி, அந்த முத்தாரத்தை விட்டு தள்ளி அதை விட விலை மதிப்பு கூடுதலான முத்தாரத்தை நான் உடைக்கு நான் வாங்கி தரேன். வாய் மூடுங்க. இப்பதான் கல்யாணம் ஆச்சு, ஆசையா மனைவி கேட்கிறேன், இது கூட நீங்க வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? நீங்க ஆகினால எனக்கு அதுதான் வேணும். ஏன் அந்நிடத்தில் சென்று முத்தாரத்தை கேட்டால் மறைக்க மாட்டார்கள், முத்தாரத்தை கொடுப்பார்கள். இருந்த பொழுதிலும் மைத்தனா, இந்த முத்தாரத்தை யாரிடத்தில் கொண்டு கொடுக்க போகிறாய் என்று ஒரு கேள்வி கேட்டு விட்டால் நான் என்ன பதில் உரைப்பது? இத பாருங்க, கொடுத்தா வாங்கிட்டு வந்தேன், திருட்டு வந்துருங்க. நல்லா பாருப்பா, என் மனைவி அருமையா இல்லைன்னா திருன்னு வரத்தான். இதுக்கு தான் அயல்நாடு போய் பட்டப்படி முடிச்சுட்டு வந்துக்கிறேன் திருறதுக்கு. ஐயோ, ஏன் படிச்சுங்களா? திருட மாட்டாங்களா? அதெல்லாம் விட்டு தள்ளு. நாம் இருவருக்கும் திருமணம் முடிந்தது, இருந்தாலும் உன்னை பார்த்தவனே மனசை மாறி போச்சு. ஆகினால வா, நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் கொண்டாடலாம். ஐயோ 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 ஐயோ, கெடியாட்ட நான் பெருமாளுக்கு வாங்கிட்ட கடியா. என் காரியம் வந்தா வேணாம் சொல்லுது, அது விட்டுறே. காரியத்துல கண்ணா இருக்கறடி. ஏண்டி ஃபர்ஸ்ட் நைட் வேணாவா? ஆமையா. நான் ஜோதியண்ணா சொல்லுங்க. என்னன்னா, இந்த பொண்ணு கடைசியில திருமணம் முடிஞ்ச பிறகு ஃபர்ஸ்ட் நைட் வேணாம்னு சொல்றேனா? என்னது ஃபர்ஸ்ட் நைட் வேணும்? வேணாமே. அப்படியே முதலிரவு வச்சுக்கங்க. நல்லா இருக்குதே. நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுதையா? ரெண்டுமே ஒண்ணுதானா? ஆனா அதுவும் வேணாம் வேணாம். அப்ப முதல் பகல் வச்சுக்கங்க. இது நல்லா இருக்கு. நாயானி என்னடி அப்படி விசில் அப்படியே ஆடு பணிக்கு இரவு பங்கு எதுக்கே வச்சிருக்காங்க? என் நிலைமையே புரிஞ்சுக்க மாட்டேன். ஆனா வேணாண்ணா, இப்பயே வேர்த்து விட்டுது, பகல சொல்லவா வேணும்? வேண்டவே வேண்டாம். இப்பெல்லாம் மழை பெஞ்சு கூலிங்கா இருக்கு. அப்படி நீ தான் சொல்லணும். அப்படி என்றால் இத பாருங்க, அந்த முத்தரை கொண்டு வந்ததா உனக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் நைட். என்ன முத்தரத்தை கொண்டு வந்தால்தான் நாம் இருவருக்கு முதலிரவா? என் செல்லக்குட்டி பஞ்சனில காத்து கொண்டிரு. 1 லிட்டர் பாலை வாங்கி சுண்ட சுண்ட காய்ச்சி வெளியே முத்தாரத்தோட வர்றேன். நாம் இருவருக்கு முதலிரவு. உனக்கு எவ்வளவு தைரியம்? உனக்கு எது ஃபர்ஸ்ட் என்ன யாரு நினைச்சிருக்க? என்ன யாரு நினைச்சிருக்க? இந்த மாலதி பத்தி உங்களுக்கு யாரு? மூணு வாய் யாராச்சும் பேசுறீங்க, எனக்கு கெட்ட கோவரம். ஒரு பொட்ட சிரிக்கி என் அண்ணனை பார்த்து செருப்புன்னு சொல்லிருக்கோங்க. சும்மா விடலாமா? இப்பதானே வந்திருக்கேன், இந்த அரவணை கால் எடுத்து வச்சிருக்கேன். போக போக பாரு யாரு. எப்பொழுது வருவார் என்று தெரியவில்லை. உடல்லாம் அயற்சியாக இருக்கிறது, உறக்கமும் வருகிறது. சற்று நேரம் பஞ்சனையில் உறங்க வேண்டும் அல்லவா? உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் பார்த்து என்னுடைய முத்தாரத்தை ஏன் திருட வந்தாய்? எதற்காக திருட வந்தாய்? அடே திருடா திருடா திருடா! ஏதோ அறியாமல் தெரியாமல் திருட வந்து விட்டேன். அதற்காக நான் யார்? இந்நாட்டு இளவரசன், பட்ட படிப்பு முடித்த ஒரு பட்டதாரி. என்னை பார்த்து திருடன்
என்று அழைத்து தவறென்று என்னிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஏய், என்ன ஆணவம், என்ன பாவம்? நான் யார்? உனக்கு அண்ணிடா. நான் வந்து உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டுமா? இத பாருடா டேய், 1000 வரை சொல்வேன். நீ தான் திருட, நீ ஏன் திருட? நீ என்னங்க? அண்ணா, உங்களுக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆமா, பெண் பார்க்க சென்றுகளை பெண் கிடைத்து விட்டாளா? எந்த நாட்டு இளவரசி? எப்படி இருக்கிற? நம்ம அரண்மனைக்கு ஏற்றவளா? சொல்லுங்க. உன் பேச்சு மாற்றம் பெறுகிறது. ஏன் வழக்கத்திற்கு மாறாக முகமே பொழிவில்லை? அப்படி எல்லாம் ஒன்றும் இல்லைங்க. கண்களில் தூசி விழுந்து விட்டது அக்கா. ஆமா, எடுத்துடுங்க. வேற ஒன்றே இல்லைங்க. ஏதோ உண்மையை மூடி மறைக்கிறாய். நான் எதற்காக மறைக்க வேண்டும்? நீங்க யாருங்க? என் கணவருங்க. தம்பி, அண்ணா, என்ன நடந்தப்பா? எனக்கு ஒண்ணுமே தெரியாது. நான் சத்தியமா நான் இப்பதான் நான் வந்தேன். சின்னம் சிறிவன் ஒன்றுமே தெரியாதவன். குணமதி, உண்மையை மறைக்காது கண்ணு. உண்மையை மறைப்பதால் எந்த பிரயோஜனமும் கிடையாது கண்ணு. சொல்வதற்கு ஒரு உண்மையை மறைப்பதற்கு 9 போய் சொல்லக்கூடாது. மறைக்காது. உண்மையை சொல்ல வேண்டும் என்று என் உள்ளமாகப்பட்டது துடியா துடிக்கிறது. ஆனா, நான் உண்மையை உரைத்தா இந்த கொடுமை என்ன ஆகும் என்று தெரியாமல் திகைத்துக் கொண்டிருக்கிறேன். இதை பாருங்க, உன்னுடைய தம்பி யாருங்க? எனக்கு பிள்ளை இல்லாத குறையை தீர்க்க வந்தவங்க. நான் பெற்றெடுத்த பிள்ளையாக தானே அவனை வளர்த்து வருகிறேன். ஆனா அவர் என்ன செய்த தெரியுமா? பஞ்சனையில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரம் பார்த்து என்னுடைய முத்தாரத்தை திருட வந்த திருடங்க. என் மனம் என்று சொல்வதற்கு நான் எங்கிருந்தோ வந்தால் என் மனம் என்று பெருமைப்பட்டேன். ஆனால் காண்பித்து விட்டாயடே சதிகாரி. என் தம்பியா திருடன், என் தம்பியாக்கள், என் தம்பியா இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்திருப்பான். ஏன் அவன் மீது எனக்கு பாசம் இல்லையா? நான் எதற்காக இப்படி பொய் சொல்ல போகிறேன்? நீ போய் தான் சொல்கிறாய். அவன் திருடன். என் கண் முன்னே என் தம்பியை பார்த்தா இப்படிப்பட்ட வார்த்தை சொல்கிறாய். சதிகாரியே, இனிமேல் என் முகத்தில் விடுக்கா. என்னங்க? அத்தா! என் முகத்தில் என்னங்க? தம்பி, நீ ஏனடா கலங்குகிறாய்? அண்ணா, எதுக்காக அடல் தெரியுமாண்ணா? ஏன் அடகிறாய்? அண்ணி என்ன பார்த்து திருடன் சொன்னாங்களா, அதுக்காக அடல் அண்ணா. ஏன் கண்ணு முன்னால போட்டு அண்ணியா அடியோ அடியோ நினைக்கிறீங்களா அண்ணா? அந்த மனவேதனை தாங்க முடியாம தானே நான் அழுவுறேன். அண்ணி என் கண்ணு முன்னாலே அடிக்கிறீங்களா? அப்பாவி குரம்படத்தை என் தம்பியே, இந்த சூழ்ச்சிக்கார உலகத்தில் நீ எப்படியடா வாழப் போகிறாய்? என்னை கள்ளக்கப்பட இல்லாம நீ வளர்ந்துட்டியாண்ணா. நான் உன் வளர்ப்புல வளர்ந்தேன்னா உன்ன மாதிரி தானே நான் இருப்பேன். தம்பி, அவள் தான் முன் மீது வீண்படியை சுமத்து விட்டு செல்கிறாள். என் தம்பி, என் உடன்பிறப்பு உன்னை பற்றி நன்றாகவே தெரியும். உண்மையை சொல். நான் இல்லாத நேரத்தில் என்ன நடந்தது என்று தெல்ல தெளிவாக உண்மையை சொல்லிடுறேன். நாட்டில் நாடாளுமன்றத்தை விட்டு ஓடி வந்தேன் அரமனைக்கு. பசைக்கு தான் நீ சாப்பாடு போடலாம் என்று செல்றேன். அரமனைக்குள் அன்னை உருகிக் கொண்டிருந்தார்கள். என்ன கனவு கண்டாங்களோ என்னவென்றே தெரியவில்லை அண்ணா. திடீரென்று திருடன் திருடன் என்று உரைத்தார்கள். அரண்மனைக்கு திருடன் வந்து விட்டானா? அண்ணி எங்க இருக்கிறான் திருடன் என்று கேட்கலாம் என்று சென்றேன். என் கரத்தை பிடித்து நீதாண்டா திருடன் சொல்லிட்டு என்ன அடியா அடியா அடிச்சிட்டாங்களா அண்ணி. தம்பி, நான் இல்லை கல்வன் என்று மறுத்து பேச வேண்டி மறுத்து பேசனே. செவி கொடுத்து ஏற்கவில்லையே, செவி கொடுத்து கேட்கவில்லை. என்ன அடியா அடியா அடிச்சாங்க. நான் ஒரு வார்த்தை பேசல. என்னடா பேசவில்லை? ஏன் தெரியுமா? அண்ணி யாருக்கு சமம்? ஈண்டெடுத்த தாய்க்கு சமம். அண்ணி அடித்தால் என்ன, தாய் அடித்தால் என்னன்னு அப்படியே மனமேனு போர்த்துக்கணும் பாரு. தம்பி, மக்களை கூட கேட்டு பாரு. அதற்காக நீ என்னடா கலங்குகிறாய்? கலங்கவே கூடாது. கண்ணு முன்னால போட்டு அண்ணி அடிச்சிட்டீங்களா? தம்பி, உன் கண்களில் இருந்து ஒரே ஒரு சட்டு கண்ணீர் வர வேண்டும் என்றால் எப்போது வர வேண்டும் தெரியுமா? எப்போதண்ணா? இந்த உலகத்தை விட்டு நான் மடிந்து விட்டால் தான். வார்த்தை என்னைக்குமே சொல்லாத அண்ணா. நீதானா எனக்கு தெய்வம், அண்ணிதான் எனக்கு சாமி. அண்ணா, உனக்கு என்ன வேண்டும்? பசிக்குதுண்ணா. என் தம்பிக்கு பசியா? ஆமாண்ணா. மாவுன் பசி நான் இருக்கிறேன். அப்படியா? சொப்பன சுந்தரி நான் தானே, இந்திரலோகத்து நான் தானே. சொப்பன 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 சுந்தரி நீதானே. சப்பன சுந்தரி
மேல எப்போ வந்து பூச்சி நான் என்ன பண்ணுவேன் உத்தரவு வாங்கிட்டு ஒரு பணம் இன்னும் வரலையே என்னதான் செய்யறது என் தாலி பரவாயில்ல பின்னால அடிங்களா பிள்ளைகள் அடிக்கலாம் யார் யாரு தெரியும் எடுங்க 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 எடுத்து கையில குத்துரு என்ன செய்யற இதை அடிக்க சொன்னீங்க யோ முத்தரியா மூத்திர வருதா வேனுக்கு பின்னால போனா ஃப்ரீயா இடம் போடா நானே உரைத்தேன் மாலதி முத்தாரத்தை கலவலம் என்று சென்றேன் அரமனைக்கு ஏன் அன்னை உறங்கிக் கொண்டிருந்தார்கள் இதுதான் தகுந்த நேரம் என்று முத்தாரத்தை கலவடைக்கூடிய நேரத்தில் எங்க அண்ணி கண்விச்சு பார்த்துட்டாங்க என்னை பார்த்து திருடன்னு சொன்னாங்க கோபம் கொண்டு சாட்டை கொண்டு வேட்டையாடினேன் அந்த நேரத்தில் எங்க அண்ணன் அரமனைக்கு வந்துட்டாரு எங்க அண்ணி நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடுவாங்களோ அண்ணன் மீது கோபப்பட்டு அடிப்போற நினைச்சேன் ஆனா நினைச்ச மாதிரி அண்ணி உண்மையை சொன்னாங்க அதற்கு மாறுதலாக அண்ணன் என்ன அடிக்கலடியே வேற என் அண்ணிய போட்டு அடியோட நடிச்சாரு என்ன பார்த்து திருடர் சொல்றது பாத்தியா எங்க அண்ணன் என் மேல எவ்வளவு பாசம் யோ வாய் மூடியா போதும் பாசம் பாசம் யோ அனைத்து வேஷியா என்ன சொல்ற ஆமாயா அனைத்து வேஷமா கண்டிப்பாயா என்ன சொல்ற நீ எங்க போன முதல்ல நீ அயல்நாடு போனேன் அயல்நாடு இல்லையா முட்டை வாங்கிட்டு ஒரு போன இல்ல ஆமா யார் அடிச்சிருக்கணும் திருட போன என்ன அடிச்சிருக்கணும் அதை விட்டு ஒண்ணு அடிச்சாங்களே இது பத்தி உனக்கு என்னன்னு தெரியல ஏண்டி என் மேல இருக்கக்கூடிய பாசண்டி யோ பாசம் இது கெட்ட கோவம் எனக்கு என்னடி ஆமாயா என்ன சொல்ல வர ஒண்ணு அடிச்சிருந்தா இந்த நாட்டிய பேர்பதி பங்கு வரும்னு சொல்லிட்டா ஒண்ணு விட்டு ஒண்ணு அடிச்சாங்க இது விட்டு அண்ணன் எவ்வளவு பாசமா இருக்காங்க உனக்கு அறிவு இருக்காது உனக்கு இந்த உலகத்திலே உயர்ந்த சொத்து என் தம்பிதான் மனதிலே மனக்கோட்டை கட்டி வச்சிருக்காரு எங்க அண்ணன் கேவலம் இந்த நாட்டிற்காகவும் அரண்மனை சொத்துக்காகத்தான் என் மீது போலியான பாசம் வச்சிருக்காரு நீ சொல்ற ஆமாயா சொல்ற கண்டிப்பா ஐயோ நீ அயல்நாடு போனியே கணக்கு வழக்கு இதாச்சும் வந்து காட்டியிருப்பாங்களா காட்ட மாட்டாங்கயா காட்ட மாட்டாங்க என்ன சொல்ற அவங்க ஷேப்ல தான் இருக்காங்க நம்ம வருங்கால பிள்ளை பிறக்கும் நிறைய அவங்க ஷேப்ல தான் இருக்காங்க நீதாயோ ஒன்னு நாயா நினைக்கிறாங்க அவங்க நாயா நினைக்கிறாங்க எப்படி ஆமாயா எலும்பு துண்டு போற மாதிரி ஒன்னு நாயா நினைச்சிருக்காங்க அப்படி என்றால் ஆமாயா என்ன செய்ய வேண்டும் இத பாருங்க நீங்க என்ன செய்வீங்க செய்ய தெரியாது இப்போ பாருங்க உடனே சந்திக்கிறீங்க இந்த நாடு நகர உப்பிச்சிட்டு வரவனே உன் பேர் கேக்குன்னு வரீங்க அவ்வளவுதானே ஆமாங்க. புறப்படுகிறேன் கண்டிப்பா நாட்டில் சரி பாதி வாங்கிட்டு வரேன் உனக்கு எங்கிட்டு பார்த்து கொண்டிருப்பேன் அது
காதிலே நரைச்ச முடி கன்னத்திலே குத்துது குத்துது என்ன பாவத்தை செய்தேன் என்று என்னுடைய கணவர் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து விட்டார். திருடியது என்னுடைய தம்பிதான் என்று உரைத்த பொழுது அவனை அடிக்காமல் சாட்டை கொண்டு வேட்டையாடி இனி என் முகத்திலே விடுக்க வேண்டாம் என்று எடுத்து உரைத்து விட்டீர்களே அத்தா. உங்களை பிரிந்த இந்த பாவினால் எப்படி தனிமையில் வாழ்வது அத்தா? குணபதி என்னங்க? என்னிடம் பேசாதீங்க பேசாதீங்க. இதற்காக மனதில் இப்பேற்பட்ட மனவருத்தம் வந்துவிட்டது கண்ணி. என்னங்க தவறு செய்ததனுடைய தம்பி, ஆனா தண்டனை எனக்கா? இத பாருங்க, நான் யாருங்க? பெண்ணாக பிறந்தவள், கணவனை கண் கண்ட தெய்வம். அப்படிங்கிற உன்னையே நினைத்து உனக்காகவே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஜீவன் அல்லவா? ஒரு தவறு செய்யாதவளை எதற்காக அடிக்க வேண்டும்? குணவதி, என்னை பற்றி முழுமையாக புரிந்து கொண்ட இவ்வளவுதானா கண்ணி? உனக்கும் எனக்கும் திருமணம் முடிந்த எத்தனையோ ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. என்னோடு வாழ்க்கை பயணத்தை தொடங்கி என்னை பற்றி முழுமையாக புரிந்து கொள்ளவில்லையே கண்ணி. நான் இல்லாத நேரத்தில் அரண்மனையில் என்ன நடந்திருக்கும் என்று உண்மை விளக்கம் நன்றாகவே தெரியும் கண்ணி. என்னங்க? என் தம்பியின் முகத்தை பார்க்கும் போதே முடிவு செய்து விட்டேன். என் தம்பிதான் கல்வன், என் தம்பிதான் திருடன் என்று நன்றாகவே தெரியும். என்னங்க? அப்படி தெரிந்து உன்னுடைய தம்பியை அடிக்காமல் என்னை எதற்காக அடிக்க வேண்டும் அத்தா? குணவதி, என்னங்க? நாம் இருவரும் உயிர் வாழ்வதே யாருக்காக என்பதை மறந்து விட்டாயா கண்ணி? நாம் இருவருமே உயிர் வாழ்வது என் தம்பிக்காகத்தான் கண்ணி. ஆமாங்க. என் தம்பி நானே சபையின் முன்னால் என் தம்பிதான் திருடன் என்று சொல்லிவிட்டால் அவன் தாங்க மாட்டான் கண்ணி. என் தம்பி ரோசத்தை சிறந்தவன். அண்ணனே இப்படிப்பட்ட வார்த்தையை உரைத்து விட்டாரு என்று கேட்ட உடனே அவன் உயிரோடு இருப்பார் நினைக்கிறாயா? அவன் நாட்டப்படுத்த விடுவான். அப்படி சொல்லாதீங்க, அப்படி சொல்லாதீங்க. என் தம்பி இறந்து விட்டால் அதே சிரம் நானும் உயிரை மாய்த்துக் கொள்வேன். என்ன வார்த்தை இல்லாத உலகத்தில் என்னால் வாழவே முடியாது. என் தம்பிதான் உலகம். மறந்து விட்டாயா நீ சொல் பார்க்கலாம். என்னங்க? இத பாருங்க, என்னை மன்னித்து விடுங்கள் அத்தா, என்னை மன்னித்து விடுங்கள். உங்களை புரிந்து கொள்ளாமல் நான் தவறா நினைத்து விட்டேன் அத்தா, தவறாக நினைத்து விட்டேன். இத பாருங்கள் அத்தா, இத பாருங்கள் அத்தா. குணவதி, என்னை மன்னித்து விடுங்கள் அத்தா. தவறாக நினைக்காதே கண்ணி. தெரிந்தோ தெரியாமலோ உன்னை சபையின் முன்னால் நான் கேவலப்படுத்தி விட்டேன். என் தம்பியை நிரபராதி ஆக்கிவிட்டேன், உன்னை கொத்தவாரை ஆக்கிவிட்டேன் கண்ணி. இருந்தால் இந்த நேரத்தில் இங்குதான் ஒரு பிறத்த சந்தேகமே தோன்றுகிறது. என்னங்க? என்ன தெரியுமா அத்தா? சிறிது நாட்களாகவே என் தம்பியின் போக்கே சரியில்லை. அவன் தம்பியின் பாதையில எவ்வளவோ மாற்றங்கள் தெரியும். இதற்கெல்லாம் காரணம் யார் என்னவென்றே ஒன்றும் புரியவில்லை. அண்ணா, என் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணா. நலமோடு வாழ ஐயோ, வேண்டும். நீங்க நிக்கலாமா? நீங்கள் என்றால் என் பாதங்கள் வலிக்கிறதுனா? அமருங்க. குணவதி, என்னங்க? வாடி இங்கே. ஏன் தம்பி வந்திருக்கிறான், பேசாம போயிருந்தா இரண்டியா இருக்கும். உன்னுடைய தம்பியின் கூட தானே அழைச்சாரு. குணவதி, புரியாதவனாக இருக்கிறாயே, உன்னை என்ன என்று பிரித்து பேசுகிறாயே, பேசலாமா? குடும்பம் என்றால் குழப்பம் இருக்கத்தான் செய்யும். குடும்பம் என்றால் குப்பை இருக்கத்தாண்டி செய்யும். குழப்பம் இல்லாத குடும்பம், குப்பை இல்லாத குடும்பம் ஏதனை உலகத்தில் அனைத்துமே தள்ளி மிரித்து போவதானே வாழ்க்கை என்று தெரியாதவனானே வாயில் நறுகாமல். பொண்டாட்டி பக்கத்திலேயே இருக்கணும் உங்களுக்கு. உட்காருங்க. அண்ணா, தம்பி, ஏன் மனதில் ஒரு சந்தேகம் அண்ணா, ஒரு சந்தேகம். சந்தேகம் தோன்றவே கூடாது.
சந்தேகம் தோன்றிவிட்டால் விளக்கம் தேவை தம்பி. அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தங்களை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறேன். என்னப்பா சந்தேகம்? இந்நாட்டை அரசாட்சி புரிவது யார்? நான் தான் புரிகிறேன். உங்களுக்கு முன்னதாக நம்முடைய தந்தை, அவருக்கு முன்னதாக அவருடைய தந்தை, அப்படி வாழியடி வாழியாக அரசாட்சி செய்து வருகிறீர்கள். இருந்த பொழுதும் நம் தந்தைக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்தோம்? இருவர் பிறந்திருக்கிறோம். நாம் இருவர் தானே. அப்படி இந்த நாட்டில் எந்த அளவிற்கு உங்களுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவிற்கு எனக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா அண்ணா? இல்லை என்று மறக்க முடியுமா? அதே உரிமை உனக்கும் உண்டு தம்பி. எனக்கு உண்டுமல்லவா? உண்டு. ஆகினால அண்ணா இந்த நாட்டுல சரி பாதி சொத்தை எனக்கு பகிர்ந்து கொடுங்க. எனக்கு தெரியும் இவன் இப்படிதான் பேசுவா, எனக்கு தெரியுங்க. நீயா இப்படி பேசுகிறான்? என் தம்பியா இப்படி பேசுகிறான்? தம்பி, முறையற்ற பேச்சு. சின்னம் சிறு வயது உலக அனுபவம் என்னவென்று தெரியாதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். வேண்டாம் சொல்வதைப்பா, இது வீணாசை. இந்த ஆசையை விட்டு விடு. நீங்கள் 1000 முறை எடுத்து உரைத்தாலும் சரி, சொத்தை எனக்கு பகிர்ந்து கொடுங்க. உனக்கு என்னடா ஆச்சு? ஏன்டா இப்படி நடந்துக்கிறேன்? நாடாள பிறந்த அண்ணன் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று உரைப்பது முறைதான் ஐயா. எங்களுக்கு யார் இருக்கிறாங்களா ஐயா? எங்களுக்கு என்று இருப்பது நீதானே தனசேகர். அண்ணினுடைய வார்த்தையை கேளடா, கேளடா. நான் உங்களிடத்தில் பேசவில்லை, ஏன் உடல் பிறந்த அண்ணனிடத்தில் பேசுகிறேன். இனிமேல் சபையில் பேச்சு கிழமையே கிடையாது. எப்போது ஒருவனுக்கு பண ஆசையும் பதவி ஆசையும் தோன்றிவிட்டதோ உள்ளத்தில் அவன் ஓயவும் மாட்டான், உறங்கவும் மாட்டான். இனிமேல் பேசாதே. யாரங்கே? தம்பி, ஒரு சிறிய விண்ணப்பம். இந்த நாட்டை பிரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். நாட்டை பிரிக்கவே கூடாது. யார் ஆண்டாரும் நம்முடைய தாயார்கள் எல்லாம் அப்படிதான் ஆண்டார்கள். நாட்டை பிரிக்காமல் நீ ஒருவரை ஆண்டுகொள். அண்ணன் ஆண்டாள் என்ன, தம்பி ஆண்டாள் என்ன, இரண்டுமே ஒன்றுதான். நான் சந்தோஷமாக ஏற்று. அப்படியே கொண்டு வா அமர்மாலை. என்னடா தம்பி, அண்ணா பார்ப்பதற்குத்தான் எத்தனை நாட்கள் காத்துக் கொண்டிருந்தேன். அப்படியா? என் பணியே முடிந்து விட்டதப்பா. ஓய்வு பெறுகிறேன் தம்பி. இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் சிறப்போடு ஆல்வது உன்னுடைய என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்களா? ஆமாம். எங்கேயோ போயிடணும். நாங்கள் சென்று ஓய்வு பெறுகிறோம். நாடு குட்டு சொல்றான் இனிமே. என்னங்க யாராக இருக்கும்? பிரம்மையா இருக்க, வாங்க போவோம். உண்மைதான். டேய் குணசேகர, அதே குரல். யாருங்க அவன்? யாராக இருக்கும்? டேய் குணசேகர, உன் தம்பிங்க. நான் தம்பி, அண்ணன்டா. டேய் இந்த நாட்டு மன்னன்டா. எனக்கு நீ தம்பி. யாருக்கு யாருடா தம்பி? டேய் 5 வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி, 10 வயசு வரைக்கும் பங்காளி என்றுதான் நீ எனக்கு பகையாளி. டேய் பிச்சைக்கார நாயே, நாடு நகர் அனைத்து கொடுத்து விட்டாய். நாட்டில் என்ன வேலை? இந்த இரு நாய்களும் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீர்களே, ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் கழட்டி கொடுத்து விட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி காலடியில் காத்திருக்கும் நன்றி மிக்க நாய்கள் உள்ள நாயடை. ஒரு சொந்தமின்றி வந்தமின்றி வந்த வழி நினைவுமின்றி பிள்ளைகளும் பிறந்திருக்கும் இப்படி சாட்டிக்கொண்டு வேட்டையாடுவதற்கு ஆவணை தம்பி என்று பாராமல் மகராக எடுத்து வளர்த்தேன். அதிகார பாவியே, இவள் யார் தெரியுமா? எனக்கு மட்டுமல்லடா, ஒவ்வொரு மனிதனுக்கும் மனைவி என்பவள் யார்? வாழ்க்கை பயணத்தை தொடங்கக்கூடியவளடா, அவள்தான் தெய்வம். உனக்கு ஏதரா அப்படிப்பட்டது? தர்மத்தின் வாழ்வதனை சூது கவ்வும். தர்மமே ஒரு நாள் வெல்லும் என்பதை மறந்து விட்டாயடா சதிகாராணி. இந்த வயதான காலத்தில் எங்களை இப்படி சித்திரவதை செய்வது முறைதானா? பிள்ளை இல்லாத குறைய தீர்க்க வந்தவர்களுடைய மைத்துணர் என்று நினைத்து உன்னை நான் என் மைத்துணரா நினைக்கவே இல்லையடா. நான் பெற்றெடுத்த பிள்ளையாக தானடா உன்னை நான் வளர்த்து வருகிறேன். ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது அவருடைய அங்கமெல்லாம் வந்து இறைவா
எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு குறையில்லாமல் பிறக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனா நானும் உன்னை அப்படித்தானடா வளர்த்து. நீ யாரடா? என்னுடைய மகன் அல்லவா? நான் உனக்கு அண்ணிடா. அண்ணி கிடையாது, ஏன் அரண்மனை சொத்த துண்ணு துணு வளர்ந்த பண்ணிடி. அண்ணி என்பவள் தாய்க்கு சமமானவளடா. நீ தாய் கிடையாது, தாய் கிடையாது, நீ தாய் கிடையாது. ஏன் அரண்மனையை காவல் காக்கக்கூடிய நாய் கனவாக வந்த உறவு தீரவில்லை தீரவில்லை, சொல்லி எழ யாரும் இல்லை, முன்ன பின்ன தெரிந்ததில்லை. நான் 3 மாத கர்ப்பமாக இருக்கிறேன். மாரியாத்தா தாயே, நாகத்தம்மா, எத்தனையோ தம்பதியர்கள் திருமணம் முடிஞ்சு குழந்தையிலேயே சொல்லிட்டு போகாத கோவில் கிடையாது, வைக்காத வேண்டுதல் கிடையாது. ஆலமரம் பாக்கறதுல, அரச மரம் பாக்கறதுல, பானை மரத்துல இருந்து எல்லா மரத்தையும் சுத்தி சுத்தி வராங்களே கடவுளே, அவங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுக்கலையே ஆண்டவா. வயசான காலத்துல உல்லாசம் கேக்குதா? உல்லாசம் புள்ள பேக்கிறாளா புள்ள, இந்த தெய்வத்தையா எட்டி உதைக்கிறாய்? இப்படியெல்லாம் காத்தவடா இந்த தெய்வம், இவரை இப்படி சதிகார பாவி செய்கிறாயே. மைத்துனா, மைத்துனா, வேண்டாப்பா. இந்த அரண்மனையில் ஓரமா ஒரு மாட்டு குடிசில் தங்கி விடுகிறோம் அப்பா. இந்த குழந்தை பிறந்த உடனே இந்த நாட்டை விட்டு நாங்கள் சென்று விடுகிறோம் ஐயா, சென்று விடுகிறோம். அருமையா சொன்னா பாரு அன்னிகாரி. இந்த அரண்மனையில ஒரு வாரமா தங்கிக்கிறோம். இன்னைக்கு இருக்கிடம் கொடுத்தா நாளைக்கு படுக்க பாய் கேப்பா, நீங்க முன்னில இருப்பா, நாளைக்கு நடுவிட்டு வரலாம். ஆண்டவா, நமக்காக இப்படிப்பட்ட நிலைமை நேர வேண்டும். பாவத்தை செய்தபடி அப்பா, என்னை முந்திய தவம் இருந்து 300 நாள் சுமந்து தொந்திய மனிதரையே 12 தாடசங்க எங்களை 10 மாதம் சுமந்து அந்த யமனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா, நீ உயிரோடு இருந்திருந்தா அட வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரைத்து எங்க இருவரை ஆதரிப்பார்களே அம்மா, எங்களுக்கு மகளா நடத்தி ஆதரிங்கள் அம்மா. நாங்க தாய் இல்லாத பாவி அம்மா, நாங்க அண்ணன் தம்பி இல்லாத பாவி அம்மா, எங்க நிலைமைய பாருங்கள் ஐயா. அம்மா, 10 மாசம் நாங்க தலைக்கு நிற்கிறோம் அம்மா.
எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாலா தந்து பத்தி வளர்த்த அம்மா தம்பிக்கு முன்னாலே ஆகாசு சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா சும்பு சேராம தொட்டு கொடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணூருக்கும் காணாம தண்ணி இல்லாம பாலும் சோறு ஊட்டி வளர்த்த அம்மா அன்பிற்கு முன்னாலே ஆகாசு சும்மா பாசத்திற்கு முன்னாலே எல்லாமே சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பத்து எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஆக்காட்டி வேலை பொடுத்து கஞ்சா சொல்லி கொடுத்த அன்னாடம் தொழு கொடுத்து நெல்லு சோறு பொங்கி கொடுத்த களவட்டி நடவனுக்கு காஞ்சட்டை தச்சு கொடுத்த சிறுவாடு சேர்த்து வச்சு சின்னொன்று வாங்கி கொடுத்த கொஞ்ச நேரம் காடல் எல்லாம் பதறி அம்மா மண்ணுக்கு முன்னால் இருந்து சும்மா ஆராரிரோ ஆராரிராரோ ஆராரிராரிரோ ஆராரிராரிரோ பணிக்கு அடிமள வாக்கப்பட்ட ஒவ்வொருமானாவு சிற அத்தனையும் தாங்கிக்கிட்ட 5 வட்டி 10 வட்டி அங்கே இங்கே கடனப்பட்ட அத்தனையும் நான் படிக்க ஆயுசுக்கு தாங்கிக்கிட்ட பட்ட துன்பம் போது முன்னா பாதியில சிறவிட்டேன் அம்மா பட்ட துன்பம் போது முன்னா பாதியில சிறவிட்டேன் பட்டு தொட்டு கட்டண உனக்கு பச்சை மூங்கி வெட்ட விட்டேன் யாரோ சொன்ன வாக்கி ரிசி போட வச்சு விட்டேன் பனி குடத்து சுமந்த உனக்கு கூட உடைக்க வச்சு புட்டேன் பால் ஊட்டி என்ன வளர்த்த அம்மா உனக்கு பால் ஊத்த வந்திருக்கேன் பாவி மக சும்மா ஆறு ஆறிலும் ஆறு ஆறிலும் ஆறு ஆறிலும் ஆறு ஆறிலும் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம் அவ வாங்க முடியுமா நீ அம்மாவை வாங்க முடியுமா பிறவி உன்னை தேடி வந்து நின்றாலும் தாய் போல தாங்க முடியுமா உன்னையும் என்னையும் படைத்ததுங்க யாரடா தெய்வம் ஒரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவள்
அவள் நாரடிச்சாரும் நாரடிச்சாரும் வளரும் பிறையே தெரியாதே அழுதா மனசு தாங்காதே அழுதா மனசு தாங்காதே. இப்படிப்பட்ட துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவித்துக் கொண்டு இனிமேல் இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும் நினைக்கிறாயா? வேண்டாம் கண்ணி. யாரில் வாழ்வில் பெரிதாக நினைத்தோமே அவரே வாழ்விலை நம்மை என் தம்பியை பிச்சை எடுக்க வைத்து விட்டாரே. இந்த வாழ்க்கை காலத்தின் சோதனை. வேண்டாம் கண்ணி. அதோ பார், உயரமான மலை ஒன்று திறக்கிறது. அந்த மலையின் மீது ஏறி நாம் இருவரும் உயிரையே மாய்த்துக் கொள்வோம். புறப்படு. ஆசை உனக்கு, ஆசை எனக்கு இல்லைங்க. யாருக்கு ஆசை? நாம் இருவரும் யாருக்கு என்ன பாவத்தை செய்தோம், யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், யாருக்குள்ளே நாம் இருவரும் கிடைத்தோம் வாழ வைத்தோம். பாருங்க, இத்தனை ஆண்டுகளாக அவருடைய தம்பி தான் நமக்கு அப்படி கட்டி கட்டி வாழ்ந்தது. ஆனா இனி அவனுக்காக வாழக்கூடாது. வேறு யாருக்காக? இறைவனுடைய அருளால் இப்பொழுது நான் 3 மாத கர்ப்பமாக இருக்கிறேன். நம்மளுடைய குடும்பத்துக்காக வாழ வேண்டுங்க. குடும்பத்தை ஆமாங்க. இது என்ன பைத்தியக்காரத்தனம்? பைத்தியக்கார பெண்ணாரி, நமக்கே இப்படிப்பட்ட நிலைமை என்றால் நாடாண்ட மன்னனுக்கு நமக்கு பிறக்க போகும் குழந்தைக்கு என்ன நிலைமையோ? என்னங்க அழ வேண்டாம். அந்த இறைவன் நம்மளை கைவிட மாட்டான். இந்த நாட்டை விட்டே சென்று விடலாம். அகிலம் போற்று மன்னனவர் அனைவருக்கும் சொந்தமவர் அண்ணனை இதை படைத்த அன்பேற்கார் வாழியவே அன்பேற்கார் வாழியவே. என்ன சொல்லி அழைத்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் என்ன சொல்லி அழைத்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு பிடித்தவர் அன்பேற்கார். இன்றும் அவர் போல வருமா அண்ணல் அன்பேற்கார் அவர் போல வருமா. தாயன சொல்லுக்கு தரணியில் ஏது இணை, தாயன சொல்லுக்கு தரணியில் ஏது இணை. அன்பேற்கர் எனும் பெயர்தான் தமிழரை காக்கும் கணை, அன்பேற்கர் எனும் பெயர்தான் தமிழரை காக்கும் கணை. என்ன சொல்லி அழைத்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் என்ன சொல்லி அழைத்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு பிடித்தவர் அன்பேற்கர். இன்றும் அவர் போல வருமா. அன்பேற்கர் என்னும் பெயரில் தெரியுது இனிய இசை, சேரிகள் அமைப்பாக செயல்படு கழக விசை, சேரிகள் அமைப்பாக செயல்படு கழக விசை. என்ன சொல்லி அழைத்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் எனக்கு பிடித்தவர் அன்பேற்கர். இன்றும் அவர் போல வருமா. அப்பா இந்த அநியாய தேசத்தில் எப்படி வாழ போற நானே நானே. நானே நானே. எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த விஜயபுரி நாட்டுல ஏழ்மை குடும்பத்துல பிறந்தவே என் பேர் தான் மாணிக்கம். என் மண்டாட்டி பேர் மரகதுங்க. எங்க அப்பா அம்மா இறந்த பிறகு இந்த நாட்டு மன்னரும் அனாதையா இருக்கிறேன்னு எனக்கு வேலையை போட்டு கொடுத்து கல்யாணமும் பண்ணி வச்சாருங்க. வேலை போட்டு கொடுத்தது என்னவோ நல்ல விஷயம் தான். கல்யாணம் பண்ணி வச்சுட்டா பெரிய தகராறாய் போச்சு. எங்கிட்ட ஒரு சனியில ஏத்தாந்து 3ஆம் தரமா என் தலையில கட்டாருப்பா. பம்புக்கார வாயாடி முண்டையாகிறா. அரசாங்கத்திலிருந்து வேலை செய்துட்டு நேரா போய் ஏண்டி அப்படின்னு கூப்பிட்டா போதும். ஏண்டா அப்படின்றா. நான் என்ன பண்ணுவேன், அரசாங்கத்துக்கு வேலை போற நீ கட்சி எடுத்து வழி சொல்லிட்டு வந்தப்பா. போய்தோ புளிய மரத்துக்கு மேல 4 மாறு வந்து கம்யூனிட்டி முட்டை எங்க உட்காந்து பெருத்தான பண்ணிக்கிறேன் தெரியல. இன்னைக்கு வத்த ஒரு முடிவு வச்சுறேன். ஒண்ணு அடிக்கிறாடி அவங்க ஆத்தா வீட்டுக்கு அவ போகணும், இல்லைன்னா எங்க ஆத்தா வீட்டுக்கு நான் போகணும். அண்ணா வணக்கடா. மாசுக்காரண்ணா. அண்ணா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாள் ஆச்சுடா. என் தம்பி நான் காம்பவுண்ட் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். வணக்கண்ணா. வணக்கம்பா.
எல்லாரும் உட்கார வச்சுட்டாங்கண்ணா. அப்படியா? ஆமாண்ணா. ஏங்க என் சொந்த தம்பிங்க. இன்னும் இவ்வளவு நாள் சொல்லவே இல்லையாண்ணா? நீ கேட்கவே இல்ல? ஆஹா. அண்ணா ஒரே வயத்துல பிறந்துங்க. உடன் பிறப்பு. ஆமா. ம். எனக்கு கல்யாணம் நடந்து அதுல என் தம்பிக்கு பங்கு இருக்குதுப்பா. என்ன தம்பின்றீங்க? அவர் தானே எல்லாமே செய்யணும். ஆமா செஞ்சாரு. ஆ. என் கல்யாணத்துக்கு தாம்பளை பையன் என் தம்பி செலவில் தான் போட்டு கொடுத்தாரு. ஏன்னா தாமலை பையன் தான் மரியாதைக்குரியது. ஆஹா. என்ன பொள்ளாச்சி தேங்காய் போட்டு கொடுத்தீங்களா? அண்ணா பொள்ளாச்சி தாங்க போடலாம் தான் நான் பிளான் பண்ணுங்க. மண்டிக்கு போன் பண்ணி கேட்டா விலை அதிகமா சொல்றாங்கண்ணா. அடடா. அதனால சாத்துக்குடி பையன் போட்டலாம்னு முடிவு எடுத்துட்டுங்க. ம். கடையில போய் கேட்டா 1 கிலோ 200 ரூபாய் சொல்றாங்கண்ணா. நாட்டுக்கோடி 200 ரூபாய் சொன்ன காரத்துக்கு கிச்சலிக்காக போட்டு கொடுத்துருவா. ஐயா. கல்யாணத்துக்கு வந்து ஒருத்தன் கூட போய் வைக்கல. சாப்பிட்டு காமாச்சேரி எதிர்க்கு சோடி விட்டான். எந்நேரம் வேலை கிச்சலிக்கா போட்டியோ என் குடும்பம் அப்படியே புளிப்பேறி கிடக்குறான். அண்ணா இதுல என்ன தப்பு இருக்கு? கிச்சலிக்காய் போட்டு கொடுத்தோம்னா வீட்டுல போய் ஊறுகாய் போட்டு சாப்பிட போறாங்க. ஊறுகாய் அவங்க போட்டு சாப்பிட்டால கவர்ல நீ ஊறுகாய் போட்டுனா சரக்கு என்கிட்ட வாங்கிக்குவாங்க. ஆஹா. ஐயோ சரக்கு நான் கொடுத்துட்டீங்களே. எப்பா யாரா ஒரு 135 ரூபாய் கொடுப்பா. தம்பி நீ தான் கொடு தம்பி. கை கால்லாம் தட்டி தம்பி கேளு. அண்ணா காசு கொடுங்க. எவ்வளவு வேணும்? 130 ரூபாய் கொடுங்க. சீக்கிரம் கொடுங்கப்பா. பிளாக்ல போனா 180 ரூபாய் கேக்குறான். ஓ கை கால்லாம் ஒத்திட்டு இன்னத்துக்கு 6000 மில்லியா வாங்கி வைக்குறாங்கப்பா. நீ திடீர்னு கேப்ப யாருன்னு தெரியும். அண்ணன் வருவான்னு தெரியாதா? எடுப்பா கொடுங்க. 100 ரூபாய் கொடுப்பா கொடுப்பா. இன்னத்துக்கு 6 அடிக்கிறீங்களா? மனுஷன் நிலைமை தெரியாத. 100 100 100 20 120 130 ரைட். ஐயோ 5 ரூபாய் குறையுது. 5 ரூபாய் குறையுது. 135 ரூபாய். என்னண்ணா இது அண்ணா? ஏன்னா 130 தான் பாட்டிலே ரேட் போட்டிருக்கு. ஆ. அந்த 5 ரூபா சொச்சமா என்னது அது? கவர்மெண்ட் ரேட் என்னவோ 130 தான். அந்த அட்டை பாட்டில இருந்து இப்படி எடுத்து கொடுக்கிறதுக்கு 5 ரூபாய். ஆஹா. எவன் அம்மா தாலி ஆட்டி எடுத்து போய் வைக்கிறது? ஒரு நாளைக்கு 4 குவார்டர் சாப்பிடுறியா? 4 5 20 ரூபாய் கிளாஸ் வாட்டர் வாங்கினா சைனீஸ் வாங்கினா இதெல்லாம் எங்க பார்த்து நானே? ஏன்னா 20 ரூபா மிச்சம் பண்ண நினைக்கிறீங்க? ஆமா. அந்த சரக்குன்ற பழக்கத்தை விட்டாலே எவ்வளவு மிச்சம் பண்ணலாம் ஒரு நாளைக்கு? நான் ஒரு நாளைக்கு 520 ரூபாய் மிச்சம்னா. ஒரு மாசத்துக்கு 15000, ஒரு வருஷத்துக்கு 1.5 லட்சம், ஒரு 10 வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டா 15 லட்சம் ரூபாய் காலி, லைஃபே காலி. அப்புறம் நாம எங்க வீடு கட்டுறது? மனுஷனா பிறந்தா நன்றி விசுவாசம் இருக்கணும். அடடா. நன்றி கட்டுத்தனமா பேசக்கூடாது. நம்மளை நம்பி கவர்மெண்ட் கடை வச்சுக்குது. நம்ம போய் சாப்பிடணும் கவர்மெண்ட்டுக்கு எப்படி பணம் போவோம்? ஆஹா. ரேஷன் கடையில் ஒரு 2000 ரூபாய் தரேன்னு பாரு. அட்டை எடுத்துக்கிட்டு எனக்கு கூட மின்னு அப்படி போறோம் இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம போய் சாப்பிடணும் கவர்மெண்ட்டுக்கு எப்படி பணம் போவோம்? நன்றி கடன். அது மாதிரிலாம் பேசக்கூடாது. நன்றி கடன் இதெல்லாம் அதெல்லாம் இருந்தா தம்பி தம்பி அண்ணா அண்ணி இந்த பக்கம் தான் கஞ்சி எடுத்துக்கிட்டு வருவா. யாரு எங்க அண்ணியா? சரிண்ணா. அந்த அண்ணன் கிட்ட படுத்துக்கிறேன் சொல்றியா? அண்ணா நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. அண்ணி வந்தாங்கன்னு வச்சுக்க ஆ. நான் பார்த்து அனுப்பி வைக்கிறேண்ணா. எங்கோ ஒண்ணு மிஸ் ஆகி போயிட்டா. அப்பா அண்ணிய நீ பார்த்துட்டு என்கிட்ட அனுப்புறியா? ஏன்னா தப்பா என்ன நினைக்கிறீங்க? பார்த்து அனுப்புறேன்ற? அதனால தான் நான் கல்யாணம் ஆனதுலேருந்து நான் வீட்டு பக்கமே வராம இருக்கேன். வராது வரல குடும்பம் நல்லா இருக்குறாப்பா. எனக்கு பார்த்து பொண்ணு நீங்க கல்யாணம் பண்ணி நீங்க நான் எதனா சொன்னேன்னா நீ தப்பிச்சே நான் போய் மாட்டிக்கினேன். என்னடா பண்ண சொல்ற? வந்தானா அண்ணன் கிட்ட படுத்துக்கிறான்னு புத்திமதி சொல்லி அனுப்பு. எங்க படுத்துனுக்குற? நான் அந்த பாறை மேல படுக்கிறேன். அண்ணா பாறையில வேணாண்ணா. ஆ. பாறை பனியில சூடேறி போயிருக்குதுண்ணா. ஓ ஐயோ எவ்வளவு பெரிய விஞ்ஞான்றாயப்பா. பனியில தான் பாறை சூடு எடுத்தா? அட யார் பாது வெயில்ல தான் சூடு ஏறும். சரிதானா? சரிண்ணா. நான் அப்படியே படுக்கட்டுமா? சொல்லி சரிண்ணா. பக்கத்துல வந்தா சொல்லி அனுப்புறியா? பக்கத்துல படுங்கண்ணா. பக்கத்துல படுக்கட்டுமா? சொல்லி அனுப்புறியா? சரிண்ணா. மரகதம் கம்மியாட்டி முண்ட வர மாட்டேன். நான் விடி கொஞ்சம் எட்ட விடுங்க. இந்த மரதம் கிழிச்சிரு பக்கத்துல விட்டா. பக்கமா போட்டு கொளுத்துக்கலாம். ஒண்ணுன்னா வெடிக்காது. 3 மணி சங்கு படுக்குறியா? அலமர பக்கத்திலே ஆறு இருக்குதையா.
வணக்கம் 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 வணக்கம். என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? யாரு என்னன்னு தெரியலையா? நான் தான் வேலைக்கார மாணிக்க முன்னாடி மரகதம். என் வீட்டுக்காரர் யாராவது பாத்தீங்களா? எங்க அம்மா நீங்க யாராவது பாத்தீங்களா என் வீட்டுக்கார? ஏமா நீங்க யாராவது பாத்தீங்களா என் வீட்டுக்கார? யாரும் பாக்கல. குட்டி மாமனை பாத்தியாடா? பாக்கெட்ல இருக்கிறாரா? ஏமா நீங்க யாராவது பாத்தீங்களா என் வீட்டுக்கார? ஓ மேலக்கீரவரா? மேலக்கீரை வரையா? யாரு கூப்பிடுறது? இல்ல கத்திரிக்காய் புளிங்க வேற வாங்கிக்கிறீங்களா? அடே எங்க அண்ணி. உங்க அண்ணி தான். அண்ணி வணக்கம் அண்ணி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க புண்ணியத்துல நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் அண்ணி. நீங்க ஏன் என் புண்ணியத்துல நல்லா இருக்கிறீங்க? உங்க புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். ஏன் ஒரு நேரத்துல நீ கட்டிக்கலாம். அந்த கதையெல்லாம் பேசக்கூடாது. குடும்பத்துல சண்டை தான் வரும். நீ கட்டிக்கலாம் இருந்தே உங்க அண்ணன் கட்டிக்கினாரு. சொல்லுங்க ஏன் கூப்பிட்டீங்க? கொடுத்ததுனால உங்க அண்ணன் கூட நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன். சரிங்க அண்ணி அப்படியே இருங்க. ஏன் கூப்பிட்டீங்க? என் புருஷனை பாத்தீங்களா? என் மச்சானை பாத்தீங்களா? என் மாமனை பாத்தீங்களா? என் ஆத்துக்கார பாத்தீங்களா? அத்தினி புருஷனா உனக்கு? என்னது அத்தினி புருஷனா உனக்கு? அத்தினி புருஷனா? அப்புறம் நல்லா கேள்விக்கப்படாது. 4 பேர் நீ தான் சொன்னியம்மா. 4 பேர் சொன்ன 4 வீட்டுக்காரப்பா எனக்கு. என் வீட்டுக்கார அப்பப்போ நான் ஆசையா பாசமா மச்சா மாமா அத்தா அப்படியெல்லாம் கூப்பிடுவேன். ஓஹோ சரி சரி. உங்க அண்ணனை பாத்தியா? பார்த்தண்ணே கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் என்கிட்ட பேசினாரு. ஏன் என்ன பார்த்தோன்னு ரூபாய் கேக்குறாரு. ஏன் என்னத்துக்கு? சரக்கு சாப்பிடுறதுக்கு. நீ என்ன பண்ண? 135 ரூபாய் கேட்டாரு. ஆனா நான் 135 ரூபாய் கொடுக்கல. 130 ரூபாய் தான் கொடுத்தேன். ஏன் கொடுத்தேன்? எதுக்கா கொடுத்தேன்? யார் நம்பி கொடுத்தேன்? எதை வச்சு கொடுத்தேன்? ஏன் கொடுக்குறேன்? அந்த ஆள் பணம் கேட்டா நீ பண்ண கொடுக்குதா? பொம்பளை நான் இல்ல, பொண்டாட்டி நான் இல்ல. அவனை பொறுப்போக்கு பையனா, அம்போக்கு பையனா, வக்கத்த பையனா, அவன் புள்ளக்குட்டி இல்ல அவனுக்கு. எனக்கு எங்க பையன் இல்லையா? ஒரு கொடுக்குறவங்க 1000, 500, 10,000, 20,000 அப்படி கடை கொடுக்கலாம். அது 130 ரூபாய் ஏன் கொடுக்குறேன்? அவர் தான் அண்ணி வருவா அண்ணிட்டு வாங்கிக்கிட அப்படின்னு சொன்னாரு. அண்ணி எங்க பேங்க்ல கையெழுத்து போடுறல அண்ணி வந்தா கொடுக்கறதுக்கு எதனா வேலை இருந்தா சொல்லு கழிச்சுக்கலாம். வேலை செய்வீங்க? செய்வேன். 40 ஏக்கர் நிலம் இருக்கு புறம்போக்குல எங்களுக்கு. புறம்போக்குல 40 ஏக்கராவா? ஆமா மொத்தத்துல கரும்பு தான் போட்டு வச்சுக்கிறேங்க. சரி விடுங்க. 12 மணிக்கு வருவோம். பண்டே கணக்குல வீட்டுக்கு வந்துருவேன். 4 மணி நேரத்துல வேலை செஞ்சு முடிச்சிருவேன். எல்லாம் போத நீ கொடுக்குற 130 ரூபாய் 4 மணி நேரம் அதுவே அதிகம். அப்ப 500 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா ஒரு 1/2 மணி நேரம் சேர்த்து செய்வேன். அப்படி செய்ய கடன் அடிச்சிரு. அப்புறம் என்ன சொன்னாரு அண்ணன்? என்ன சொன்னாரு? தம்பி அண்ணி இங்க வருவா. அண்ணி வருவா? அண்ணி வந்தாள்னா அண்ணல்ல பார்த்து அனுப்பிவிடன்னு சொன்னாரு. நிஜமா சொன்னாரா? உண்மையா சொன்னாரு. ஊசு மாதிரியே செய்யுது. எனக்கு வெக்கமா வருது. என் வீட்டுக்காரே சொல்லிட்டாரு பார்த்து அனுப்ப சொல்லி. நீங்க எப்ப வரீங்க, எங்க வரீங்க, எப்படி பார்க்க போறீங்க? பேதாளம் அறிவில்ல உனக்கு. ஏன்பா மச்சன என்ன சொன்னாங்க? அண்ணி வந்தா வழி சொல்லி அனுப்ப சொன்னா. அதுல எங்கேயா போயிட்டீங்க? அவர் வழியை விட்டுட்டு பாக்குறத மட்டும் சொன்னாருன்றாரு. ஏன் மட்டும் பேசுறீங்க? இதுக்குதான் உங்ககிட்ட பேசுறது இல்ல. பேசாதீங்க. போமா அந்த பஸ்ஸோட இருப்பான் போமா. எப்பா நீ என்ன திடீர்னு பொட்டி கடை வச்சுக்கிற? இல்லம்மா பங்க் கடை வச்சுக்கிறேன். எப்பா வெத்தலை பாக்குறதா கூட எப்பா பீடி சிகரெட் தான் இருக்குது. பீடி சிகரெட் எனக்கு வேண்டாம். இதெல்லாம் பீடி சிகரெட் குடிக்கிறது கிடையாது. இந்த பாறைகளை ஏறி பாக்குறீங்க யோ மச்சான் என் வீட்ல கீரை வர இல்லம்மா மிளகா வேற. யோ மாமா நான் உன்னை தாண்டறியா? ஏறி மெர்சிக்கிட்டு தாண்டறாளா பாரியா? ஏய் என்னடி இது குரல் கேக்குதா? அடிடா. ஐயோ ஏய் பாறைகள் ஆடுதுடி. ஆடுடி. ஐ என் வீட்டுக்காரு. ஆமா ஐ வீட்டுக்காரு அத்து பக்கத்து வீட்டுக்காரு. ஏய் நான் கையா நிக்குதா? நான் பாறாங்கள நிக்கிறேன். ஏய் தாலி கட்ட அப்ப தெரிஞ்ச வீட்டுக்கார பாறாங்களே. தெரியல. இல்ல கை வீசி வந்துற கஞ்சா தரல? இல்ல கஞ்சே இல்ல கஞ்சே எடுத்துட்டு வரல. எடுத்துடியா? ஏய் எடுத்துட்டு வரலன்னா நான் ஜவடால குத்து பேசறடா வா. டேய் அடி கஞ்ச வர கண்டாரமா. அடிச்சா
நீ ராஸ்கோல் உங்க ராஸ்கோல் வெல்க டிஸ்கோல் உன் சித்தப்பா வாய் வாய் டிஸ்கோல் நீ போட்டு கட்டி விடுடா அடி கட்டி வர கட்டி வர கட்டி வர என்னாச்சு திவ்யா ஆயிடுங்கடா அடியாத்தாடி அம்மாடி என் நாமடா பிரித்தூர் ரமேஷ் நானே ஒண்ணுத்துக்கு உதவாத ஒன்னா நம்பர் பொட்டலக்காடி லக்காடி போட்டுக்கார் சப்போட்டா ஆமா அச்சு நவுத்துங்க நான் சும்மா இருந்தாலே நான் சும்மா இருந்தாலே என்ன சொல்வாங்கி அடிக்குறானே உன்னை எந்த இடத்துல சேண்டி என்ன கும்ம கும்மனு குத்துறானே உன்னை எந்த இடத்துல குத்தனேண்டி பையா தொட்டுக்காலா அடி உமா மேற்கு பள்ளியா குள்ள பையா பல்லாண்டியா உன் கையும் காலம் இரும்போ எகுமனையோ இல்லாத இரும்போ எகுமுனையோ உடம்பு கட்டிக்காத சொன்னாக்க பொறுமை ஆச்சுக்கா அடங்க மானாவரியா அடிச்சுக்கிறிய நாளைக்கு அது உதவுதா போட்டா அந்த மாதிரி அடி அடிச்சுக்கோங்க என்னப்பா நான் செத்தா போட்டோம் ஒப்பாரி வச்சுக்கிறாளப்பா நான் எத்தனை நினைப்போண்டா வியாபாரம் சீமானே 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 என் சாமி எனக்கு வந்த கோயிலாங்க கோயிலாண்டு என் சாமி எனக்கு வந்த ராஜா நான் எத்தனை நினைப்போனா என்ன பெத்த பணமாலோ என் குறையடா எங்க போய் சொல்லுவா முன்னாடி குழந்தை இருந்து நோவுதா காசுமாலம் நான் பொண்ணா பிறந்த கொல்ல ஒரு புடி மண்ணா பிறந்திருந்தா இந்த ஒரு வரையாரு என்ன சட்டி பானை செஞ்சிருப்பா உடையாரு சட்டி பானை செஞ்சிருந்தா அவ பள்ளி எடுப்பாத்தா செஞ்சிருப்பா பாவி சண்டாலா சதிகாரா மானியா என் கூட பிறந்த அண்ணன் தம்பி என்ன கை தொட்டு அடிச்ச நாள் இல்லையே மானவரியா தன் தெளிச்சு விட்டாங்களாடியா என் மேனி எப்பேற்பட்ட மேனி தெரியுமா எனக்கு தும்ப பூ நானும் போனா போது பாக்குறேன் ஒரு பொம்பளை எட்டு வச்சுக்கிறேன் ஆம்பளைங்களை உட்காந்து சிரிச்சுக்கிறாங்க நான் லூசாடா எனக்கு வேணாங்க எனக்கு அடிக்காதீங்க பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறியா யாரு என்ன தெரிய மேல கை வைக்கிறா ஐயா யாரு எப்ப தெரியுமா கால விந்தா ராஜா வாய் வாங்க எனக்கு வேணாங்க நீ கூட மாட்டியா எனக்கு வேணாங்க எங்க போனாலும் பஞ்சு ஏத்துவா வேணாங்க எனக்கு உங்க கால்ல போடுங்க கால விட்டா கால விட்டுவா எனக்கு விட்டுருங்க அடிக்காத எனக்கு வேணாங்க மாட்டீங்க வேணாங்க இன்னைக்கு ஒரு வழி பண்ணாத விட மாட்டேன் யாரா ஆண்டவன் ஏய் அம்பேல் அம்பேல் ஏய் அம்பேல் நான் விட்டுறணும் அம்பேல் நான் விட்டுறணும் அம்பேல் நான் கம்மி விட்டுறணும் கொஞ்சம் ஆளு ஏமாந்தா காலை தூக்கத்தான் கையை தூக்கத்தமாங்கிற 10 ரூபாய் விக்குது செங்கல் அதையா தர மூரவாயா ஏய் பூமியில 1000 கணக்கு மூரவாயா நிடா மூரவாயா ஆ கையை
கையில கையா கட்டுற கையா கையா கை வை. அப்படி. அந்த பயம் இருக்கணும் மகன இல்ல குடும்பத்துல யார் தான் ஆம்பளை யார் பொம்பளை ஏய் கல்யாணத்துக்கு பயந்துடா வெச்சோமா வெச்சோட ராஜா ஏன் டென்ஷன் ஆகுற வெச்சுவா கல்லாடி எடுக்கிற ஆம்பளை அடிக்கா காலையில இருந்து வீட்டு வேலை செஞ்சுட்டு கஞ்சியா தராத எங்கடி போயிருந்த எவனா கூட பேசிட்ட இந்த பாரு மான மரியாதையில தான் கேட்பேன் யாரு ஆம்டேன்னு பார்க்க மாட்டேன் ஏய் எங்க பேசி தடி வந்துக்கற கஞ்சி எடுத்துன்னு வர எவனாடியோ பேசி தா வந்துக்கற நீ நேரவன் அதனால தான் நீ நேராச்சே பையனே பையன் கூப்பிட பேசுறா நான் டேய் ஆ. என்ன பார்த்தா அவங்கிட்ட இவங்கிட்ட பேசுற பொண்ணு மாதிரியா பேசி இருக்கு தடி வந்துக்கற யார் நானா? வீட்டுல வேலை செஞ்சுட்டு கஞ்சியா தட்டி எவ்வளவு நேரம் ஆகும் ஓஹோ போய்தோ புளிய மரத்துக்கு மேல 4 மாறு வந்து ராஸ்கோட் யாருக்கிட்ட பேச வேணான்றியே ஏன் பேசுற நாளைக்கு நீ செத்துட்டியா ஆ. எந்த அங்காளி பங்காளி வருவான் எந்த பங்காளி வேணா அங்காளி வேணாட்டி எனக்கு ஆ. எவன் தயவு தாச்சின்னு வேணா ஆ. கணங்கத்தா கரோடு வாங்கி வச்சுக்கிற கால்ல கட்டி செத்துட்டு நான் நாய் இஸ்து மவுட்டி போற பாருங்க சுடுகாட்டுக்கு ஆமா அங்காளி பங்காளி வேணாம் எவனு வேணாட்டி எனக்கு என்ன நேரம் பார்த்தாலும் சந்தேகம் திருட்டு புத்தி திருட்டு எண்ணம் ஏன் வர மாட்டாங்க கஞ்சி எடுத்துட்டு வரல கேக்குறியே ஆ. வீட்டுல என்ன வாங்கி என்ன வச்சுக்கிறேன் வாங்கி வைக்கிறேன் அரிசி இருக்குதா பருப்பு இருக்குதா உப்பு இருக்குதா மிளகா இருக்குதா ஆ. காஞ்ச கருவேப்பிலை இருக்குதா கண்டு உனக்கு போக போய் எல்லா தாட்டி வாங்கி போட்டு வச்சுக்கிறேன் பொம்னாட்டி நீ தாண்டி சிக்கனமா குடும்பம்னா எப்படி? என்ன தெரியுமா 1/2 கிலோ மிளகா தூள் அரைச்சு கொடுத்தேன் 1.5 வருஷமாவது வரணுமா இல்லையாமா 1/2 கிலோ மிளகா தூளி எந்த பொம்பளை 1.5 வருஷம் கூட பண்ணுவேன் ஏய் மூக்கு படியா கொஞ்சம் தாண்டி போடுறாங்க மிளகா படியா நிறைய போடுறான் 4 லிட்டர் கோயம்புல மூக்குப்படி கலந்து வைக்கிறேன் ஐயோ பேஜாமே சாவ போய் எங்கடா நான் ஏன் சாவுற ஆ. நான் ஏன்டி சாவுறேன் என்னம்மா ஆ. என்ன நேரம் பார்த்தாலும் சந்தேகம் தான் ஆ. பால் கறந்து எடுத்துக்கிட்டு ரோட்டுக்கா போறேன் பால் ஊத்தலான்னு ஆமா குட்டி போட்ட நாய் ஓடியாருல பின்னாடியே அந்த மாதிரியே ஓடியாடுறான் ஏன் வர ஒரு 1/2 லிட்டர் பால் ஊத்த எவ்வளவு நேரம் ஆகும் 1/2 மணி நேரம் பேசிக்கிறா பால் கரண்ட் ஏன் பேசுவா 4 பட்டடா சேர்த்து கொடுப்பாருனா ஏடி பேசுற பால் காரன் கொடுக்குன்னா ஏ பால் கறக்கிட்ட கணக்கு பார்க்க தேவையில்ல என்னாடி பொல்லாத கணக்கு ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் பால் தான் வாரத்துல 7 நாள் 3 லிட்டர் பால் எழுதி தெரியாத கணக்கு பால் காத்தா சொல்லுற கணக்கு என்ன நினைச்சுக்கிற நீ என்னடி பால் ஊத்த போனாக்கா அங்க வந்து பாக்குறேன் பாப்பேன் மாட்டுக்கு பிள்ளை அறுத்துற வரல கரும்பு தோட்டத்துக்கு போனேன் ஆ. அங்க வந்து வரப்பு மேல நின்னுக்கிட்டு பீடி பிடிச்சுன்னு பாக்குறேன் காலம் கெட்டு போய் கிடைக்குது கரும்பு தோட்டத்துல எவனா போட்டு அமுக்கிட்டான் என்ன பண்ணியா யாரா ஆ. என்ன அமுக்குறானா ஆமா. அடடடடடடட. அமுக்குற சொல்லிட்டு அமுக்கோ நைனா சரி கரும்பு தோட்டத்துக்கு போக கூடாது பால் ஊத்த ஒண்டியும் போக கூடாது போகாத. 4 பொம்பளைங்களா கூட ஏறி வேலைக்கு அம்மா தான் தயவு செய்து ஏரி வேலை பத்தி சொல்லாதம்மா ஆனாண்டா ராஜா ஐயோ இந்த பொம்மையாட்டுக்கு போய் ஏரி வேலையில ஜென்மத்தை ஒடுக்கிறீங்க பாரு எப்பா கஷ்டமா அதுக்கு முன்னாடி 8 மணிக்கு 10 மணிக்கு போவீங்க இப்ப வெடிகாலம் 6 மணிக்கெல்லாம் கிளம்பணும் சுருட்டு 10 பாய சுருட்டு கிடையாது ஆம்பளை எழுதானா கூட்டுக்காரன் எழுதானா பிள்ளைங்க எழுதான பாக்கத்து கிடையாது அட்டை எடுத்துக்கிட்டு ஆண்டாலே எல்லாம் போட்டோ எடுக்க போயிட்டாடா போட்டோ எடுக்கிறாங்கன்னா அங்க போறோம் போட்டது எடுக்கிறதுக்கு முடியல அங்க போட்டோ எடுக்க போடுறோம் போட்டோ டேப்லெட் முண்டை 8 மணிக்கு அட்டை எடுத்து நேரா போய் கையெழுத்து போட்டு கட்டப்படி மம்பி எடுத்துக்கிட்டு ஏரி உள்ள இறங்குனீங்கன்னா 6 மணி நேரம் கட்டப்படியை போட்டு இட்டுக்கிறீங்க 1/2 மணி தேரலாங்க உடனே மரத்துல எங்கிட்டு பாக்குறது பொம்னாட்டுக்கு தனித்தனியா கட்டு கிடையாது 10 பேருக்கு ஒரு குரூப்பு 10 பேருக்கு ஒரு குரூப்பு 20 பேரு இப்ப 20 பேரா ஆமா பிரிச்சுட்டாங்க 4 குடும்பம் கட்டுதாப்போ உக்காந்து வாயை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா என்ன பண்றோம் இவன் அவனு வச்சுக்கிறானாண்டி அவன் இவனு வச்சுக்கிறானாண்டி இதெல்லாம் உக்காந்து சொல்றாள் அவன் அவனு வச்சுக்கிறானாண்டி நீ இதெல்லாம் கேட்டுக்கிற நீ எவ்வளவு வச்சுங்கிற வேலைக்கு போனமா வீட்டுக்கு வந்து இருக்கிற வேலையை பார்க்கணும் ஊரா வந்து கதை சரி அந்த கதை போட்டோம்